ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சேமியா கிச்சடி செய்கிறது எப்படின்னு பார்த்துடலாமா? வாங்க. இப்போ கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போது பட்டலம் சேர்த்துடலாங்க. வெங்காயத்தை சேர்த்துடலாங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. அடுத்தது வெங்காயம். இப்போ நல்லா வெங்காயம் வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டால் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கும். அதனால் உப்பு சேர்த்துட்டோம். இப்போ நறுக்கி வச்ச ஒரு சின்ன சைஸில் 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டுங்க. அடுத்தது நல்லா வதங்கிடுச்சா பார்க்கலாம். இப்போ இந்த கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா நறுக்கிட்டு அதையும் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு 2 டீஸ்பூன், இதையும் சேர்த்துடலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின பிறகு நல்லா வதங்கின்னு வருதுங்க. அடுத்தது கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதங்கட்டுங்க. ட்ரை பண்ணிடலாம். இது நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம தேவையான அளவு தண்ணி அடுத்த ஸ்டவ்வில் வச்சுருக்கோம். அது நல்லா சூடாகின இருக்கும். அது வரைக்கும் இது வதங்கட்டும். அப்போ தாங்க கொஞ்சம் சீக்கிரமாக ஆகும். பாருங்கள், ஹீட் பண்ணி தண்ணி வச்சுருக்கோம். இப்போது 2 சேமியா பாக்கெட் போட போகிறோம். அதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், தண்ணி சுட தண்ணி ஊற்றுறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம சமைக்க முடியும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் நேரம் 2 சேமியா பாக்கெட் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ சேமியா சேர்த்துடலாம். இதில் முட்டை வச்சுருக்கவங்க கூட 2 முட்டை உடைச்சி ஊற்றலாம், டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் முட்டை சேர்க்கலை, அப்படியே சேமியா தாங்க செய்கிறோம்.